Praise
கிறிஸ்து உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 30 மற்றும் 5, 7. சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியானது துயரம் வருகிறார்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது வைக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அழைத்து உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து மதிப்பு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பான பிள்ளைகளாய் அவரைப் போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நல்குணம் வீசுவதையும் காணிக்கையாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அவர்கள் உடலுக்கு உடலை கடந்த புதிய வாழ்வு குணம் அவன் கேட்டதையெல்லாம் கொடுப்பார் என்று அவரே சொல்கிறார். புதிய இது உண்மையா? நம்ம கேட்ட அவர் சொல்லுகிறபடி அவர் கைவிடுவதே வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வரலாற்றை குறைத்து பார்த்தால் நல்லவனுக்கு நம்பிக்கையானவனுக்கு தொடர்ந்து வேலைகள் சோதனைகள் தொடர்ந்து இருக்கும். ஆனால் அவரை ஆண்டவர் சோதனைகளில் நாம் இறந்தே என்ற நிலையில் கூட அவர் நினைப்பார். அந்த நிலையிலும் ஆண்டவரை நம்பிக்கையாக உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறீர்கள். உங்களை ஆண்டவர் தூக்கி இருக்கிறீர்கள். அதை தான் இன்று செய்தியாக சொல்கிறார். உங்கள் வேலைகளின் கவலைகளின் துன்பங்களில் கைவிட்டேன் என்று நீங்கள் கனவு காண்கிறார். நான் உங்களுக்கு உள்ளே இருக்கிறேன், பின்னே இருக்கிறேன், முன்னே இருக்கிறேன், மேலே இருக்கிறேன். நீங்கள் என் இடம் கையில் இருக்கிறீர்கள், என் இதயத்தில் இருக்கிறேன், கண்ணில் இருக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் ஊழியர்கள் ஆண்டவர் நம்மை கொடுக்கிறார்கள். அவரை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் உறுதி கூறுவது அவருடைய நம்பிக்கையாக நல்லவர்களுக்கு ஆபத்து வரும், சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், வேதனைகளுக்கு உணர்வு இறக்கும் நிலையில் கூட. ஆனால் நிச்சயமாக அவர்கள் கைவிட மாட்டார் என்பது உறுதி. இதை நான் எளிதான வாழ்க்கையில் ஆண்டவர் மிக சிறப்பாக அதை கொடுக்கிறது. பெரிய நம்பிக்கையாளர், பெரிய மிகப்பெரிய இறைவன், பெரிய உண்மை இறைவனுடைய தேவன் என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளதை வாழ்க்கிறார்கள். மிகப்பெரிய அவர் இறைவாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே இறைவனுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த உணர்வு ஒரு நெருங்கியும் அவருடைய நம்பிக்கையாக மட்டுமல்ல, அவருடைய உயிராக. ஆகவே அந்த எளியாவை அந்த எளியாவை செய்யலாம், நமக்கும் செய்யலாம் என்று இன்று எளியாவை வாங்கலாக அங்க பார்க்கிறோம். அந்த தாவீது மன்னனுக்கு முன்னால் அந்த நாடு அந்த பல போர் 24 குறைந்து இறக்காக இஸ்ரவேலின் பூரணமாக ஆகவே இஸ்ரவேலுக்கு சென்றிருந்த கைவாக உழைக்கப்பட்டு அங்கு புதிய அரசனும் இருவரும் எத்தனை கூடியவர்கள் மக்களையும் யாவையோடு கலந்து அவர்கள் ஒரு ஏழெல்லாம் கொண்டு வந்து அந்த இசத்து முறைகளுக்கு ராணியை மறந்து கொண்டிருந்தால் அவர் கொண்டு வந்த தெய்வங்களுக்கு உருவாக நடக்கிறார்கள். மக்களை எல்லாம் அப்படி அவர் இருக்கிற போது அங்கே எளியாவதால் என் ஆண்டவன் உண்மையான கடவுள், நீங்கள் உயிர் கடவுளை நீங்கள் வழிபடுகிறீர்கள். அந்த பொய் கடவுளுக்கு உண்மையில் மக்களை எல்லாம் கொடுக்கிறீர்கள். என் கடவுள் உண்மையின் கடவுள், மக்களின் உண்மையாக எல்லாம் சொல்லுங்கள். ஆகவே அரசியல் போட்டி வருகிறது. தாங்கள் மனைவி கூறுகிறார்கள். போட்டியில் அங்கே விலகுகள் எல்லாம் கைவிடுங்கள். யார் மன்றாட்டை கேட்டு அந்த விறகு தானாக பற்றி எழுந்து ஆவி ஊருக்கு செல்கிறதோ அந்த கடவுளால் உண்மை என்று சொல்கிறார். அரசனும் ஆகாவும் ஈசனும் அரசு மேற்கொள்கிறார்கள். அவருடைய ஊர்கள் 450 பேர் காலை எழுந்து அவர்கள் கத்தி 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 வருகிறார்கள். அந்த விறகு அவர் சொல்கிறார், நாளை இந்த விரைவில் எவ்வளவு தண்ணீர்கள் விறகை வீணாக
எரியுமா? தெரியுமா? தெரியாது. ஈரப்படுத்தி அந்த விறகை வைத்து தாவே கடவுளே வாழும் உண்மைக்கு அனைவருக்கும் மரணம் செய்யும் என்று வேண்டிய உடனே அந்த விறகு பற்றி எரிந்தார். எல்லோரும் தெரியாமல் அவர் காலையில் விழுந்து புருஷன். ஆனால் அந்த ராணி ஈசது இந்த எரியாவை முன்பே ஓடுகிறார் 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 காட்டு ஓடுகிறார் காட்டு முன்னே ஓடுகிறார். கடவுளை பார்த்து சொல்கிறார், கடவுளே ஈசதுக்கு கீழே எடுத்து போகிறார். அதற்கு முன்னால் நீங்கள் என் கீழே எடுத்து நான் சாப்பிடுவேன். அது உண்மையாக இருக்கிறது. ஆண்டவரை நீங்கள் எனக்கு வாழ்வீங்களே. அவர் சொல்கிறார், இல்லை இது வாழவா. அவர் போய்கொண்டே இருக்கிறார். உலகம் ஆண்டவர் காலத்தில் முடியாம நீரும் குடித்து அதை மாற்றிருக்கிறார். இந்த காலம் கொள்வதை நீரும் அவனும் தீர்த்து பிறகு காப்பாற்ற முடியும். ஐயா யாருக்கு நீ மட்டும்தான் என்னுடைய கலையத்தை ஒரு கைக்கு வாங்க படிக்கும் அதை சாப்பிட்டு நாளைக்கு சாப்பிட்டு சரி கடைசி அவர் சொல்லுகிறார், அந்த காயத்திலிருந்து ஒரு வல்லம் நம்பிக்கையாக அந்த சாப்பாடு கொடுத்திருந்த அவன் பணியில் ஐயா அந்த பணியை ஆண்டவர் பார்த்து உறுதி இருக்கிறார். இறந்த அவருடைய மகன் நீர் பெற்ற உடனே உடல்களுக்கு மட்டுமல்ல இறந்தவர்களுக்கு உதவி செய்கிற நாயம் வெளியா என்று அவரை போக்கிக் கொள்கிறார். ஆகவே இன்னும் அவர் கடந்து செல்கிறார். அவர் வாழ்க்கையில் இறுதியாக கடவுள் சொன்னது போல அவரும் அவருடைய சீடனும் எலிசாவும் கடவுள் ஆணையிலிருந்து வெளியே தேர்வார். தேர்வில் அமர்ந்தவன் அந்த தேரோடு ஒரு பக்தனின் மரணம், ஒரு நம்பிக்கையான மரணம், ஒரு நல்லவனுக்கு மரணம். அந்த மரணத்தை உனக்கும் எனக்கும் நடக்கும். ஆகவே ஆண்டவர் நம்பிக்கையாளர்களை தன் மக்களை கைகூடவே இல்லை என்றும் காப்பார். உடலுக்கும் உடமைப்பார். உடலை கடந்த விண்ணக வாழ்வுக்கும் அவர் உடமைப்பார். விண்ணக வாழ்வையை அவர் பரிசாக அளிப்பார் என்பது எளியாவின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு உறுதி செய்யப்படுகிறது. ஆகவே நாம் பார்க்கிறோம் பேசிய அவர்கள் சொன்னது போல நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள், அதோடு நீங்கள் வாழ்ந்தது நம்புகிறவர்கள் செய்ய வேண்டிய வேலை நமக்கு எதிராக உதவி செய்வதை நம்பிட்டு நாங்களோ அன்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஆண்டவர்களை நம்பிக்கையான ஆண்டவர்கள் அந்த பக்தன் கேட்டதை எல்லாம் கொடுப்பார். அவர்களை மட்டுமல்ல அவருக்கு உலகத்தையே அழைப்பார். இந்த நம்பிக்கை வாழ நாம் பார்க்கிறது. Yeah.
சகோதரர்களே, நாம் மீண்டும் சேர்ந்து அர்ப்பணிக்கிற இந்த திருப்பலி ஏற்புடைய ஆத்ம ஸ்ரீகள் ஆண்டவரும் நாட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் தமிழர்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் முதலை உமது ஆதரவால் நாங்கள் எப்போதும் உமக்கு உதவர்களாக வாழ்வதற்கும் நம்பிக்கையோடு வாழ்வதற்கும் நித்திய வாழ்வதற்கும் அழைத்து செல்வதாக நீங்கள் ஆதரவாக கிறிஸ்துவடியாக நல்ல ஆதரவுக்கும்
நம்பிக்கையின் மறைவோடு
உங்களுக்கு ஆசை Amen.